வணக்கம் நண்பா. ஒன்றும் இல்லை நண்பா, ஒரு சின்ன விஷயம் ஒன்று சொல்லதுக்கு வந்தேன். இப்போ நாங்கள் யூடியூப்லாம் நாங்கள் இல்லைன்னு நினச்சிக்கோங்களேன். நிறைய பேர் பப்ளிசிட்டியே கிடையாதுங்க. அதை நிறைய பேர் மறந்துடுறாங்க. ஏன்னா யூடியூப் வந்து சாதாரண விஷயம் இல்லை. யூடியூப் இல்லைன்னா நிறைய கடைங்களுக்கு விளம்பரம் கிடையாது. நாங்கள் போய் கஷ்டப்பட்டு தான் கேட்டு வாங்கி தான் பண்ணுறோம் அவங்க கடையில். ஆனால் யூடியூப் இல்லைன்னா அவங்க கடைக்கு விளம்பரன்றது கிடையாதுங்க. ஏன்னாங்க எல்லாம் சர்வீஸ் பண்ணி ஃப்ரீயாக பண்ணி தரோம். யூடியூப்பில் சாதாரணமாக யாரும் சொல்லாதீங்க. அதுமாதிரி ஒரு கடையில் நான் பண்ண ஒரு ஃபர்னிச்சர் கடையில் அவங்க என்ன சொன்னாங்க, யூடியூபரில் நாங்களே பண்ணிக்கிறோம். ஏன்னா யூடியூபர் அவரை வச்சு பண்ணோன்னா அவங்களுக்கு காசு நாங்கள் கொடுக்கணும், 40,000 50,000 கேட்குறாங்க அப்படின்னாங்க. நான் ஃப்ரீயாக தாங்க பண்ணி கொடுத்துருங்க எல்லாேருக்கும். என்னமாதிரி நிறைய பேர் இன்னும் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க. காசு வாங்குறாங்க. அவங்க கன்வீனியன்ஸு அவங்கவுங்க செலவு இருக்கும், எடிட்டிங் வேலை இருக்கும். இது சும்மா ஒன்றும் இல்லை. கேமராமேன் வாடகை கொடுக்கணும், இப்போ ரெண்டல் கேமரா அது கொடுக்கணும். இதெல்லாம் சேர்த்து தான் அவங்க காசு வாங்குறாங்க. பொத்தனா போக்கில் யாரையும் சொல்லாதீங்க. நான் ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுத்துட்டுருக்கேன். ஒருத்தர் சொன்னார், அது எனக்கு மனசு சங்கடமாயிடுச்சு. அவர் பேர் அவர் கடையை நான் சொல்ல விரும்பலை. எனக்கு சங்கடமாச்சு. அதனால தான் அந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.